ஹாய் மக்களே, இன்னைக்கு தக்காளி குருமா தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. தேங்காய் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேங்க. சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறது கடுகு கொஞ்சம், உப்பு தேவையான அளவுங்க. இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாங்க. தேங்காய், சோம்பு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாயெல்லாம் அரைச்சிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம். இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தாளித்து விட்டுக்கலாங்க. சட்டி சூடாயிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. வெங்காயம் அரைச்சி வச்சதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. குருமா நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்லா இருக்குங்க. இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.